இந்த உலகத்தில் நிறைய பேர் அதிகாரத்தால் பெரியவங்களாக பார்க்கப்படலை. அவங்க பண்ண செயல்கள், அவங்க பண்ண மிகப்பெரிய செயல்கள் ஃபார் த சொசைட்டி, லைக் இந்த சொசைட்டிக்காக நிறையா பண்ணது, சின்ன சின்ன மக்களுக்காக நிறையா பண்ணது, பெரிய பெரிய ஏழைகளுக்காக நிறையா பண்ணது. அந்த மாதிரி ஒருத்தர் தான் நெல்சன் மண்டேலா. இவர் 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. எதுக்கு இருந்தார்? அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ப்ரொட்டஸ்ட் பண்ணார். எதுக்கு பண்ணார்னா, அந்த காலத்தில் கருப்பின மக்கள்னு சொல்லிட்டு தனியாக பார்க்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, அவங்கள சித்திரவதை பண்ணுறது, ஒரு மனிதனாக பார்க்கப்படல. அதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ண அவருக்கு 27 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இவர் எதுக்கு ஜெயிலில் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவர் நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் அங்கே தூக்கி போடுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் ஜெயிலில் இருக்கும்போதும் அவர் மைண்டில் ஓடின தாட்ஸ் எல்லாமே எல்லா மனிதர்களும் பார்க்கப்படணும், எல்லா மனிதர்களுக்கும் மரியாதை கிடைக்கணும். 27 வருஷம் கழித்து ஜெயிலேருந்து விடுவிக்கப்படுறாரு. அப்போ அவர் வயசு 72. அவர் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆகிட்டார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அப்புறம் சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்து இந்த ரேஷிசத்தை கொன்னுட்டார். நினச்சி பாருங்கள், ஒரு பையன் அவனோட நாட்டில் இது மாதிரி கணிப்பின மக்கள்லாம் தனியாக பார்க்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு தெளிவு கிடைச்சானே அவன் அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். அது எதிர்த்து போராட ஆரம்பிச்சனால அவனை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. 27 வருஷம் சும்மா இல்லை, 27 வருஷம் அவன் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் இருக்கும்போது அவன் நிறையா தாட்ஸ் இருந்திருக்கான். ஆனால் அவன் நினச்சது ஒன்று தான், எல்லோரும் சமமாக பார்க்கப்படணும், எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு சொல்லிட்டு 27 வருஷம் கழித்து வந்துட்டு அவனோட 72 வயசில் வெளில வரான். 75வது வயசில் பிரசிடெண்ட் ஆகுறான். ஜஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா, நிறையா பேர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.